பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் வந்து மீனாக்கு கொடுத்த கோட்டஸ் வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால வீட்டில் எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாரும் போகவே வேணாம்னு சொல்கிறாங்க. கோமதி வந்து நீ இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணுற, மருமகளே ஒழுங்காக இருக்கா, எனக்கு வந்து மகன்க தான் இப்படி பண்ணுறீங்க, இப்படி எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக இருக்க வீட்டை விட்டு பிரித்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறியே, போகாதடா, நீ போனீன்னா உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு கோமதி எவ்வளவோ புலம்புறாங்க. இருந்தாலும் செந்தில் வந்து நான் போயே அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுகன்யா வந்து என்ன மீனா அமைதியா இருக்கா? ஒருவேளை மீனா சொல்லி தான் செந்தில் தம்பி இப்படி பேசுது போல. அவர பேச வச்சுட்டு இவரு அமைதியா இருக்கா போல இவ. அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து ஏத்தி விடுவாங்க. அதுக்கப்புறம் மீனா பார்த்தீங்கன்னா, நான்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. எனக்கு போகவே விருப்பம் இல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம இதில தலையிடுறீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் சொன்னேன்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னு மீனா வந்து சுகன்யா கிட்ட சண்டைக்கு போவாங்க. யார் என்ன பேசினாலும் செந்தில் அவங்க முடிவுல இருந்து மாறவே இல்ல. பாண்டியன் அதுக்கப்புறம் கோவப்பட்டு, "விடு கோமதி, அவன் போனா போட்டும். என்னமோ பண்ணிக்கட்டும். அவன் தனியா போணும்னு ஆசைப்பட்டா போட்டும், விட்டுரு" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் வந்து விட்டுடுறாங்க. இதுக்கப்புறம் மீனாவும் செந்திலும் தனியாகவும் போயிடுறாங்க. ஆனால் மீனாக்கு இதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. மீனா பாண்டியனை பார்த்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாமா எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பமே இல்லை, எனக்கு எல்லாரு கூடயும் சேர்ந்துருக்கணும்னு தான் ஆசை, இவர் தான் புரிஞ்சுக்காம பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட செந்திலை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.